இந்த மாத வாக்குத்தத்தம், கர்த்தர் நீதியை விரும்பி அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர் பரிசுத்தவான்களை என்ன செய்யறது இல்ல? கைவிடுவதில்லை. கைவிடுகிறதே இல்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியை அறுப்புண்டு போகும். துன்மார்க்கருடைய சந்ததி அறுப்புண்டு போகுமா? பரிசுத்தவான்களை கர்த்தர் என்ன செய்வதில்ல? கைவிடுவதில்லை. அந்த பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவை அணிந்தவர்கள். Who are saints? Who are the holy generation? The people who are put on Christ, who expresses Christ, who exhibits Christ. They are the holy generation. நாம் திரும்ப தொடர்ந்து வாசிப்போம். Book of Psalms 15 verse 2, சங்கீதம் 15வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சங்கீதக்காரன் சொல்லுங்க, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுவான். இதுதான் இப்போ யாருங்க பரலோக ராஜ்யம் போருவா? யார் கர்த்தருடைய வருகையிலே போவா? ஹூ? நீங்க ஒரு பெரிய டிசப்ஷன், ஒரு மாயம் என்னன்னு தெரியுமா? நீ சர்ச்சுக்கு வந்துட்டா நீ பரலோகம் போயிடுவ, ஞானஸ்நானம் எடுத்துட்டா பரலோகம் போயிடுவ. இஃப் யூ ஆர் பேப்டைஸ்ட் யூ வில் பி மேட் ஹோலி அண்ட் யூ வில் பி டேக்கன் அப். அது உண்மை. ஆனால் இன்னொரு உண்மை என்ன தெரியுமா? நீ பரிசுத்தமாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னால் உள்ள ஒரு வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கு. ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பாக இருக்கிற காரியத்தை தொடர்ந்து ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் திருப்பி அவன் வாழ்க்கையில் அதையே செய்து கொண்டிருப்பான் என்றால் அவனுடைய நிலைமை பின்னிலைமையை காட்டில் முன்னிலைமை என்ன செய்கிறோம்? அதிக கேடு உண்டாகும். வசனத்தை கேட்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆனால் நமக்குள்ள எந்த கனியும் இல்லைன்னா, if you're not going to bear fruit, our life becomes very pathetic. ரட்சிக்கப்படுறதுக்கு பாருங்க, அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, பாஸ்டர் ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ள அன்பே இல்லை, ரட்சிக்கப்படாதவங்கள என்ன அன்பா இருக்கிறாங்க, காசை கொடுக்குறாங்க, வந்து பார்க்குறாங்க, விசாரிக்கிறாங்க, அந்த ரட்சிக்கப்பட்டவங்களாம் அப்படியே பார்த்துட்டு போயிடுறாங்க. அது ஏன் தெரியுமா? அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் நினைக்கிறேன், எடுத்து வாசிங்க. மத்தேயு 5:20 வாசிக்கிறோம். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் மத்தேயு 24:12 வாசிங்க. மத்தேயு 24:12, Matthew chapter 24 verse 12. அக்கிரமம் மிகுதியாவதினால், அக்கிரமத்தின் மிகுதியானாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அநேகருடைய அன்பு தணிந்து வந்து. அக்கிரமம் என்ன தெரியுமா? இந்த மனம் திரும்பினவன், இயேசுவை தரித்து கொண்டவன், அவன் உண்மையாகவே என்ன செய்யல, அவன் உள்ள இருக்கிற மனுஷன் என்ன செய்யல, மாறல. அவன் ஓநாயா இருக்கிறான், ஆனா அவன் என்ன செய்கிறான்? வெள்ளாட்டு தோலை என்ன செய்கிறான்? போர்த்தி கொள்ளுகிறான். உள்ள இருக்கிற ஸ்வபாவம் மாறல. The inner man is not being changed. He is a wolf. The life is full of wolf, but he is just covered with the skin of sheep. உள்ள இருக்க ஸ்வபாவம் மாறல, ஆனா வெளியே தோற்றம் எப்படி இருக்கிறது? ஒரு ஆட்டை போல இருக்கிறான். He seems as if he is a saint. It seems as if he is a man of prayer. But the internal life, his character, his nature is not been changed. The change has become like Jesus. இயேசுவை போல மாற வேண்டும், இயேசுவை போல நாம் பேச வேண்டும். ஏனென்றால் நம்முடைய கோல், நம்முடைய எண்ட் என்ன? நம்முடைய கண்ணை மூடின மாத்திரத்தில் அடுத்த நொடி எங்க இருக்க வேண்டும்? தேவ பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். அப்போ அந்த தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் நீதியை விரும்புகிற தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I am the God who likes you people to be justice. நீதியும் நியாயமும் செய்யறதா இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீதி நியாயம் என்ன? இயேசு நமக்காக இரத்தம் சிந்தினார். அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் என்ன செய்யப்படுகிறது? கழுவப்படுகிறது. இது உண்மை. ஆனா மறுபக்கம் என்ன? ஆண்டவர் என்ன சொல்றார்? தன் பாவத்தை அறிக்கை செய்கிறது தான் நீதி. அவருடைய நீதி என்ன? அவர் மனிதனாய் இருந்தார், ஆனால் அவர் தேவகுமாரன்.
அவர் மனிதனாய் இருந்தார், ஆனாலும் அவர் மனுஷகுமாரனாய் இருந்தார். அவருக்கு ஞானஸ்தானம் தேவை இல்லை, ஆனாலும் தேவ நீதி நிறைவேற என்ன செய்தாரு? அவர் ஞானஸ்தானம் யோவான் ஸ்நானகத்தாலே அவர் நீதியை கீழ்ப்படினார், தன்னை தாழ்த்தினார். He humbled himself, though he was a God of man. There was no necessity that he should be baptized, but he obeyed the God's commandment. அவர் தன் கட்டளைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து யோவான் ஸ்நானகத்தால் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது வானம் திறந்தது. அங்கு சாட்சி சொல்லப்படுகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன். One day the word is going to be witnessed. தேவன் உன்னை குறித்து சாட்சி சொல்ல போகிறார். என்னைக்கு? நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு கர்த்தர் சாட்சி சொல்லுவார். He is going to testify about us before the God, the Father. பிதாவுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மளை சாட்சி சொல்ல போகிறார். இவன் உத்தமன், உண்மை உள்ளவன், இவன் ஓட்டத்தை ஓடி முடித்து வந்திருக்கிறான், இவனுக்கு நிச்சயம் ஜீவ கிரீடம் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்காக பிதாவிடத்தில் பேசுவார். பேசுகிற காலம் வந்து கொண்டு இருக்கிறது. பேசுகிற காலம் நாம் சந்திக்க போகிறோம். நம்முடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்க போகிறது? How we are going to face judgment. வேதம் சொல்கிறது, இந்த கல்லுகளும் பேசும். The stone, what we are being surrounded, the stone is going to speak on the day of judgment. நான்கு சுவத்திலே செய்த காரியங்கள், மறைவிடமாய் செய்த காரியங்கள், மொபைல் போன்ல நீங்க பார்த்த காரியங்கள், மொபைல் போன்ல பேசின காரியங்கள், உங்களோட சம்பாஷணை எல்லாமே அங்க ரெக்கார்ட் ஆகும். ஒரு முறை ஒரு வாலிபன் கிட்ட நான் பேசி கொண்டிருந்த பொழுது அவன் மொபைல் போனை கேட்டேன், கொடுக்க முடியாதுன்ட்டான். ஆவியான தெளிவா சொல்கிறார், இவனுக்குள்ள இந்த அசுத்தம் இருக்கிறது. ஆனால் அவனுக்காக ஜெபித்த பொழுது அவன் கடைசி வரைக்கும் சொல்லிவிட்டான், எனக்கு அந்த பழக்கமே கிடையாது, கொடு என்று சொன்னா அவன் சொல்லாத, இட்ஸ் நாட் மேனஸ்ன்ட்டான். என்ன பார்த்து ரொம்ப துக்கப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு அவன் சபையில் இல்லை, அவன் பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டான். துன்மார்க்க நீதிமன்ற சபையில் நிலைத்திருப்பதில்லை. எத்தனை நாள் தான் நடிக்க முடியும்? எத்தனை நாள் தான் நீ உன்னுடைய ஸ்பாவம் வெளிப்படாமல் இருக்கும்? கர்த்தர் எல்லாவற்றையும் வெளியரங்கமாக்குவார். கர்த்தர் எல்லாவற்றையும் he'll expose everything. உள்ள இருக்கிற ரகசியமான காரியங்கள், உள்ள இருக்கிற அருவருப்புகள், உள்ள இருக்கிற அநீதியான காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். வெளியே கொண்டு வருகிற நேரத்திலே அன்னைக்கு கர்த்தர் இல்லாமல் இருக்கும்போது நீ தலை குனிந்து இருப்பாய், வெட்கம் உண்டாகும். அந்த வெட்கப்பட்டு போகக்கூடாதான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சபையில் போதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எர்த்திங் வருது பாருங்க, சரி இதை ஆஃப் பண்ணிடுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளோ தடை பாருங்க. இது இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தது, கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது அதுக்கே பொறுக்கலை. யோபை கர்த்தர் பர்ச்சிக்க அனுமதித்த பொழுது காற்றை கூட பிசாசு என்ன செஞ்சான்? தான் வசமாக வைத்து காற்றை வீசி அடித்தான். பிசாசால எல்லாம் செய்ய முடியும், ஒன்று தான் செய்ய முடியாது, ஜீவனை மாத்திரம் கொடுக்க முடியாது. கர்த்தர் எல்லா அதிகாரத்தையும் லூசிஃபர் கொடுத்தார், ஆனால் ஒரு அதிகாரம் மாத்திரம் கொடுக்கல. எதை? ஜீவன் கொடுக்க முடியும். ஆனால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவன் கொடுக்க அவரால் முடியும். அல்லேலூயா. கரணை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? சபையிலே ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? அவர் நீதியை விரும்புகிற தேவன். ஆமென். எடுத்து வாசிப்போம், சில வசனங்களை நாம் வாசித்து தியானித்து கொண்டே போவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் நீதியை விரும்புகிற தேவன். For the Lord loves justice.
ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Book of Genesis chapter 6 verse 5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. When God saw the wickedness of man, அவன் இருதயத்து நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது the என்றும், imagination of the thoughts of his heart was கர்த்தர் only evil. கர்த்தர் கண்டு கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுனால கர்த்தர் என்ன செய்தாரு? மனஸ்தாபப்படுகிறார். அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது. கர்த்தர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது. மனஸ்தாபப்படுகிறார். அது அவருக்கு விசனமா இருந்தது. ஏண்டா மனுஷனை உண்டாக்கினோம்? சிலர் நம்மள மனஸ்தாபப்படுங்க. ஏண்டா நம்ம இப்படி இருக்கிறோம்? ஏண்டா நம்ம கல்யாணம் பண்ணோம்? ஏண்டா இந்த வேலையை செலக்ட் பண்ணோம்? சிலத்தில் ஏண்டா ரட்சிக்கப்பட்டோம் நினைக்கிறோம்ல. ஏண்டா இந்த பொம்பளையை கல்யாணம் பண்ணோம்? ஏண்டா இந்த ஆம்பளையை கல்யாணம் பண்ணோம்? மனஸ்தாபப்படுகிறோம். ஏண்டா எனக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறந்தது? ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது? ஏன் நான் பிறந்தேன்? மனஸ்தாபப்படுகிறோம். ஏன் நம்முடைய விருப்பம் என்ன செய்யப்படவில்லை? நிறைவேறப்படவில்லை. நாம் எதிர்பார்த்த காரியங்கள் தோவிலே போய் முடிகிறது பொழுது இப்படிப்பட்ட மனஸ்தாபங்கள் வருகிற காரியங்கள் உண்டு. சிலர் பேர் 2 பேருக்கு மனஸ்தாபம் வந்துடும். ஏன் மனஸ்தாபம் வருகிறது? பிடிச்சது செய்யலை, நான் எதிர்பார்த்தது செய்யலை, நான் கேட்டது கொடுக்கல, மனஸ்தாபம் வருகிறது. அதுபோல் தான் ஆண்டவருக்கும் இங்கே மனஸ்தாபம். ஏன் ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தாரு? மனிதனோடு சஞ்சரிக்க முடியாது ஆண்டவர் எதிர்பார்த்தார். மனிதனை ஆசீர்வதிக்க முடியாது ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் மனிதன் என்ன செய்தான்? அவன் தீய வழிகளை தேர்ந்து கொண்டான். தேவன் நியமித்த பாதையை அவன் தெரிந்து கொள்ளவில்லை. பிசாசு அவனை வஞ்சித்தான். When the devil deceived, God was so much disturbed. அது வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்தார்னா மனஸ்தாபப்பட்டாராம். God grieved and he felt so bad. 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் பூமியின் மேலே வைக்காம மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரிந்தும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன். உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்றான். அவர்களை உண்டாக்கினதற்கு மனஸ்தாபப்படுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, I am going to destroy man. I am going to destroy all the creatures of the face of the I am going to destroy all the creatures, both man and the beast, and the creeping thing and fowls of air, for it repenteth me that I have made them. ஆண்டவர் விசனப்படுகிற, ஐயோ நான் இவ்வளவு சிருஷ்டித்தனே என்று விசனப்படுகிற அந்த சூழ்நிலையிலே 8ஆம் வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன செய்தது? கிருபை கிடைத்தது. மனஸ்தாபப்படுகிற சூழ்நிலையிலே, மனவேதனையோடு இருக்கிற நேரத்திலே, மனிதன் செய்கிற பாவத்தை தேவனால பார்க்கவே முடியல, தேவனால அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மனிதனுடைய பாவம் கர்த்தருடைய கண்களுக்கு அது கோபத்தையும் எரிச்சலையும் மனஸ்தாபத்தையும் உண்டாக்கினது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே 8ஆவது வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ என்ற இடத்துல உங்க பேரை சொல்ல முடியுமா? விக்டருக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்க வேண்டும். அதான் அந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை. But Noah found grace in the eyes of the Lord. What we are finding in this earth, நாம் எதை தேடிக்கொண்டு இருக்கிறோம்? நோவாவுக்கோ இந்த அக்கிரமக்காரர்கள் பாவத்தை தேடிக்கொண்டு போனார்கள். பாவம் செய்கிறவர்கள் இன்னும் பாவத்தினாலே அவர்கள் இன்பம் பெறும்படியாய் அடைந்து திரிந்தார்கள். ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவா found grace in the sight of God. அருமையான தேட ஜனமே, இன்னைக்கு நோவாவின் நாட்களில் நடக்கிறது போல மனுஷகுமார் நாட்களில் நடக்கும். நான் ஏற்கனவே அன்னைக்கு நான் லீடர்ஸ் மீட்டிங்கில் சொன்னேன்,
12 வயது நிரம்பிய ஒரு பெண், ஒரு சின்ன பிள்ளை. நான் வெளியே உட்காந்துட்டு இருக்கப்போ வந்தா. பாஸ்டர் உங்கள்கிட்ட நான் தனியாக பேசினேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம், இங்கே வேண்டாம், உள்ளே வாங்க. உள்ளே வந்தா. என்னம்மா? என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. I was shocked. இப்படி இல்லாமாவா? இப்படி இல்லாமாவா? இப்படிப்பட்ட உலகத்திலேயா? இப்படி ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்மா? கேள்விப்பட்டதே இல்லை. அங்கிள், எனக்கு இப்போ 15 வயசு, 3 வருஷமா இப்படிப்பட்ட பாவத்துக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். எனக்கு விடுதலை இல்லையா? அம்மா, உங்கள் அம்மாட்ட சொன்னியா? எங்கள் அம்மாட்ட சொன்னா என்ன பண்ணுவாங்க தெரியாது. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணுன்றாங்க. என் ஃப்ரெண்ட்கிட்ட சொன்ன, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணு. இல்லை, இந்த இஷ்யூவை நான் பெருசாக்க விரும்பலை. இப்படிப்பட்ட அசுத்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இந்த நாட்களில் கர்த்தர் யாரை நோக்கி கொண்டிருக்கிறார் என்றால், ஒரு நோவாவை நோக்கி கொண்டிருக்கிறார். அந்த நோவா எப்படிப்பட்டவன் என்று நாம் பின்னால் வாசிக்க போகிறோம். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்றால் 9வது வசனம், நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நீதிமானாய் இருந்தான். எல்லாம் சொல்லுங்க. நீதிமானாய் இருந்தான். நீதியை விரும்புகிறவனாய் இருந்தான். உத்தமனுமாய், நீதி செய்கிறவனாய் இருந்தான். நீதியை பின்பற்றுகிறவனாய் காணப்பட்டான். நீதி, ஜஸ்டிஸ். Noah found that he was justice. நோவா எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? அவன் perfect. He was walking with God. He walked with God. Noah was a justice man, a just man, a perfect man in his generation. நோவா கர்த்தருக்கு முன்பாக எப்படியா இருந்தான்? உத்தமனாய் இருந்தான். perfect man. இந்த நாட்களிலே நான் எப்படி பர்ஃபெக்டா இருக்க முடியுமா? முடியும். அவருடைய கிருபையினாலே முடியும். அவருடைய வசனத்தினாலே முடியும். அவர் கொடுக்கிற பலத்தாலே உத்தமனை நடக்க முடியும். அவர் என்னை அபிஷேகத்தினாலே. முடியுமா? முடியாதா? முடியாது. எங்க பாஸ்டர் லஞ்சம் கொடுத்தா தானே வேலை நடக்குது. லஞ்சம் கொடுக்காம செஞ்சு பாருங்க பார்க்கலாம். முடியாதுதான். லஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. லஞ்சம் கொடுக்காம எங்கேயும் வேலை நடக்கிறது இல்லை. அரசாங்கமே எவ்வளோலாம் செஞ்சு பார்க்குறாங்க, அது ஒழிக்கவே முடியல. அது நம்ம இந்தியா தேசத்தில் ஒரு கரப்பாம்பூச்சி கொசு மாதிரி, அது அழிக்கவே முடியாது. ஆனா நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள தேவன். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. நோவா எப்படி இருந்தான்? நீதியாயும் உத்தமனாயும் தேவனோடு நடக்கிறவனாக, தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் காணப்பட்டான். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அவன் கண்களை, கர்த்தருடைய கண்களை எப்படி கிருபை கிடைத்தது? காரணம் என்ன? அவன் நீதியாய் இருந்தான், உத்தமனாய் இருந்தான், தேவனோடு நடக்கிறவனாய் இருந்தான். இந்த ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், இந்த நீதி என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், he was innocent before God. சூதுவாது தெரியாதவனாக, அப்பாவியாக. என்னைக்குமே நான் பார்த்துருக்குறாங்க, இந்த சூதுவாது இல்லாதவங்க, அப்பாவியா இருக்கிறவங்க, பேதையா இருக்கிறவங்க கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுகிறதே அல்ல. ரொம்ப திறமையா இருக்கான் பாருங்க. மூளை யூஸ் பண்ணி இப்படி பண்ணலாமா, இதை செஞ்சலாமா, இப்படி. அவன் எல்லாம் நடுவழியில கவுந்துடுறான். அது என்னன்னே தெரியாது. பேதையா இருந்தாலும் அவர் திசை கெட்டு போவதில்லை. அறிவாளிகள்லாம் ரொம்ப நல்லா ஜோரா வருவாங்க. ஆனா பின் சந்தியை பார்த்தா அப்படியே கீழே இறங்கிடும். பெரிய பெரிய கில்லாடிகள்லாம் பார்த்துருக்கிறேன். பயங்கர பிரெயினியா இருப்பாங்க. பிரெயினி பட் நோ காட். ரொம்ப ஞானமா இருப்பாங்க. அங்க கர்த்தர் இருக்க மாட்டாரு. ஆனா இந்த ஜஸ்ட் என்ற வார்த்தைக்கு அதோடைய அர்த்தம் என்ன? இன்னசென்ட் பிஃபோர் காட். அர்ஜ் டு டு காட்ஸ் வில். தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை செய்யறவங்களுக்கு செய்யணும் தான் அவங்களுடைய மனசுல இருக்கும், தவிர வேற எதுவுமே அவங்க மனசுல இருக்காது. பாவனை என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. அக்கிரமனா என்னன்னே தெரியாது.
இப்படிலாம் இருக்காங்க உலகத்தில், இருக்கிறாங்க. அவன்கிட்ட போய் ஏதோ ஒன்று சொன்னால் அப்படியே நம்பிடுவாங்க. தேர் இன்னசென்ட். பாம்பு பாம்பு குதிச்சு எழுதிடுவாங்க. நம்ம பாம்பு நான் வரட்டும் பார்த்துக்கலான்னு. பிகாஸ் வி நோ வாட்ஸ், அது எங்கே வரும் எங்கே வராதுன்னு தெரியும் நமக்கு. இன்னசென்ட், அவன் குழந்தை மாதிரி இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஸ்வாபம் யாருக்குள்ள இருக்குன்னா தேவனோட நடக்கிறவனு தான் இன்னசென்ட்டாக இருப்பான். அதான் உண்மையான மனம் திரும்புதல், ரியல் கன்வர்ஷன், ரியல் ரிப்பர்டன்ஸ், பிகமிங் இன்னசென்ட் பிஃபோர் காட். அவன் நீதியாய் செய்கிறவனாய் இருந்தான். அவன் கர்த்தருடைய வேலையை மாத்திரம் அவன் கவனம் செலுத்தி கொண்டிருந்தான். கர்த்தருடைய வசனத்தை அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். கர்த்தர் கொடுத்த கட்டளையை அப்படியே நிறைவேற்றினான். ஹல்லேலூயா. He was innocent. ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றா, டேய் ஒரு கொப்பேர் மரத்தை எடுறா. அப்புறம் ஆண்டவரே கொடுக்கணும்னு ஓடி போய் கொப்பேர் எடுக்கிறான். ஆண்டவர் என்ன செய்யணும், அளவு கொடுக்குறாரு. எப்படி ஆண்டவர், அதெல்லாம் அவன் ஒன்றும் கேட்கல, சொல்றத அப்படியே. அதாங்க இன்னசென்ட். சில பேர் கேட்பாங்க, ஏன் இப்போ செய்யணுமா அப்புறம் செய்யணுமா? சாமுவேலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏன் தெரியுமா? he was so innocent. கர்த்தர் கூப்பிடுறாரு, கர்த்தர் பேசுற, எங்க போய் நிற்கிறான்? ஏலிகிட்ட போய் நிற்க. அதாங்க இன்னசென்ட். பாஸ்டர் கூப்பிட்டீங்களா? டே இல்லையா, கூப்பிடலையே. என்ன பாஸ்டர் நீங்கள் கூட்ட மாதிரியே இருந்தது. அதாங்க இன்னசென்ட். சில ஆளுங்கிட்ட சொல்லுவோம், சொன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். சில இன்னசென்ஸை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிற நான் பார்த்துருக்கிறேன். The innocent will have genuine love. இந்த சூதுவாத அப்பாவியா இருக்கிறவங்க, அவங்களுக்கு அன்பு இருக்கு பாருங்க, உண்மையான அன்பா இருக்கும். சில நேரத்தில் இந்த பிள்ளைங்களாம் சில இடத்துல வெளியே கூட்டு போவேன். நான் பேரை சொல்ல விரும்பலை. டே சாப்பிட்றா, சாப்பிடுவான். டேய் முட்டை சாப்பிட்றியா? எத்தனை, 2 3 எத்தனை நாளும் 3 சாப்பிடுவான். தோசை சாப்பிட்றியா? இன்னசென்ட்டு. எண்ணி பார்த்தா 9 பரோட்டா, 5 தோசை, 3 கலக்கி, 2 ஆம்லெட். எப்படா சாப்பிட்ட? நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. பசிக்குதாடா? சாப்பிட்றியாடா? போதும். இன்னசென்ட் அது. இந்த இன்னசென்ட் பாருங்க, கர்த்தர் கைவிடவே மாட்டார். சப்ஜெக்ட், அவன் பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருந்தா. உங்க குடும்பத்தை கர்த்தர் மேல சாய்ஞ்சிட்டு, கர்த்தரோட வசனத்தில் நீங்க அடிபணிஞ்சு, நீங்க கர்த்தரை உண்மையா நேசிங்க, அழகாக உங்க குடும்பத்தை நடத்துவார். பர்ஃபெக்டா ஆண்டவர் நடத்துவார். கரெக்டா ஆண்டவர் டீல் பண்ணுவார். நோவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏன் தெரியுமா? he was innocent before God. only innocent can obey the word of God. கர்த்தர் சொல்றார், டேய் மரத்தை எடு, இவ்வளோ நீளம், எத்தனை முழம் நீளம்? 300 முழம். எத்தனை முழம் நீளம்? 300 முழம் நீளம். அகலம் 50, உயரம் 30. கரெக்டா. நம்ம தான் ஆண்டவருக்கு கமாண்ட் பண்றோம், ஆண்டவரே எனக்கு இப்படி வீடு வேணும், ஆண்டவரே இப்படி வீடு இருக்கணும், அப்படி வீடு இருக்கணும், இப்படி இருக்கணும். ஒருத்தர் என்கிட்ட வந்தார், பாஸ்டர் வீடு கட்டணும். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், கட்டுங்க பாஸ்டர். வீட்டுக்குள்ளே லிஃப்ட் மாதிரி ஒன்று வைக்கணும் பாஸ்டர். வீட்டுக்குள்ளேயே படிக்கிட்டு இருக்கணும் பாஸ்டர். இப்படி இருக்கணும்னா இப்போ நம்ம புதுசாக பாத்ரூம் வந்து சூன்ஸ் என்னது ஜக்ரூசிலாம் வைக்கணும் பாஸ்டர்னு. சரி வைப்பா. எவ்வளோ காசு வச்சுருக்குற? கடன் வாங்கினோம் பாஸ்டர், பேங்க் லோன். எவ்வளோப்பா லோனு? எப்படியோ எனக்கு எலிஜிபிள் 90 lakhs பாஸ்டர். பார்த்துடா, ட்ரௌஸ் யூஸராக அவுத்து விட்டுற போகிறான் ஐடி கம்பெனிக்காரன். இன்னும் எல்லாருக்கும் வேலை எப்போ போகுதுன்னு தெரியல, கவனமாக இருன்னு சொல்லி 6 மாதம் ஆகலை வந்து நின்னார். பாஸ்டர் எனக்கு ஏதாவது வேலை தேடி கொடுங்க பாஸ்டர். என்னடா ஆச்சு? வேலை போயிடுச்சு பாஸ்டர். தோத்துறோம். 90 லட்சத்துக்கு நீ வீட்டு லோனை வாங்கியிருந்தா என்னடா பண்ணியிருப்ப? ஆமாம் பாஸ்டர், நல்ல வேலை பாஸ்டர். நான் ஆண்டவர் கிருபையில் அவருக்கு நல்ல வேலை கிடைச்சது. அவருடைய பாடம் என்ன? வாழ்க்கையில் இனிமேல் என்ன செய்யக்கூடாது? கடன் வாங்கக்கூடாது.
வேலை நிரந்தரம் கிடையாது. எப்போ வேணாலும் என்ன செய்யும் வேலை. ஐடிக்கெலாம் சொல்கிறேன், கவனமாக இருங்க. கர்த்தர் கிருபை தான், கர்த்தர் கிருபை தான். சொல்லுங்கள், கர்த்தர் கிருபை தான். எப்போ வேணாலும் லே ஆஃப் கொடுப்பாங்க, எப்போ வேணாலும் நம்ம சீட்டை கீழ்ச்சி கையில் கொடுத்துருவாங்க. கவனமாக இருங்க, மாறாத ஒரு கர்த்தர் தான். Be a innocent before God. Who is innocent? A person doesn't know anything about sin, but he is just focused only on God's commandment. பாவத்தை குறித்து ஒன்றும் தெரியாது. அவனோட நோக்கம் எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு அதை நிறைவேற்ற வேண்டும்ன்றது அவனோட நோக்கம். அப்படி ஒரு நோவா இருந்ததுனால கர்த்தர் நோவாவை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் நீதிக்கு உட்பட்டிருக்கும் பொழுது அவனுக்கு என்னெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னு பாருங்க. சங்கீத புஸ்தகம் 5வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 5:12, கர்த்தாவே கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து. நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தர் இன்னசென்ட் நீதிமானை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? காருண்யம் என்னும் கேடகத்தினால், காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். For thou, Lord, will bless the righteous with favor. Thou compass him as with the shield. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, நல்லா புரிஞ்சிங்க, நல்லா புரிஞ்சிங்க, நல்லா கவனமாக கேளுங்க. உங்கள் புத்தி, உங்கள் அனுபவம், உங்கள் திறமெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கர்த்தர் அங்கே இருக்க மாட்டாருங்க. நேர்மையாக வாழுங்க, உத்தமனாக இருங்க, நீதியை விரும்புங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? உங்களுக்கு கேடகமாக இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருப்பார்? கேடகமாக இருப்பார். ஹல்லேலூயா. அந்த அந்த நீதிமானுக்குள்ள அந்த கேடகமாக இருப்பார்னா அவனுக்கு இருக்க வேண்டிய காரியம் ரோமர் 1:17 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. The righteousness man, the righteous man will live by his faith. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசம். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, கர்த்தர் செய்வார்னு சொல்லுவான், கர்த்தர் பார்த்து கொள்வார். His word will pronounce, he will confess that God will take care of me. God sees me, என்னை ஆண்டவர் பார்த்து கொள்வார். My God will never forsake me. The God whom I worship the God will take care of me. என்னை பார்த்து கொள்வார், என்னை கருத்தாய் விசாரிப்பார். அவன் வாயிலிருந்து தான் வரும், வேற ஒன்றும் வராது. அவன் வாயிலிருந்து புலம்பல் வராது, அவன் வாயிலிருந்து துக்கி பண்ண வார்த்தை வராது. நீதிமானுக்குள்ள கர்த்தர் விசுவாசத்தை வைத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தால கர்த்தர் பிழைக்க வைப்பார். அந்த விசுவாசத்தால கர்த்தர் அவனுக்கு கேடயமா இருப்பார். அந்த விசுவாசத்தினாலே கர்த்தர் அவனை காருண்ய சூழ்ந்து கொள்ளும். எங்க போனாலும் கர்த்தர் உங்களுக்கு காரியமா இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில தந்திரசாலிலாம் இருக்கிறாங்க, சண்டே வந்தால் ஐயோ பக்திங்க, வார நாள் போனால் அவ்வளோதான், புத்தி இல்லாமல் எல்லாம் என்ன கண் போக்கில் செய்கிறது, எங்கள் இஷ்டத்துக்கு வருது. சர்ச்சு வரத்துக்கு நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை. நல்லா புரிஞ்சிங்க, ஆண்டோட வருகையில் போக முடியாது. கர்த்தர் வருகையில் போனோன்னா நோவாக்கு கண்களுக்கு கிருபை கிடைச்சது போல் நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கண்களுக்கு கிருபை கிடைக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? நீதியும் உத்தமனும் தேவனோட நடக்கணும். அப்போது நீதிமானாக இருக்கும்போது உன்னோட சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உனக்கு காருண்யம் கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார். காத்துருங்க, விசுவாசமாக இருங்க. கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பார். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் ஓடி அலைஞ்சு திரிஞ்சு கதறி கூப்பால் போட்டு நான் சாக போகிறேன்னு சொல்லி கத்தி, எனக்கு இது வேணாம் அது வேணாம், நான் அம்மா வீட்டுக்கே போயிடுறேன், எனக்கு வேணாம் இது வேணாம், எங்கே போனாலும் வேணான்னு சொன்னால் பரலோகமே வேணாம் போயிடுங்க. நானும் பல முறை சொல்லுவேன், ஐயோ எனக்கு இந்த ஊழியமே வேணாம்ப்பா, ஏன்டா அந்த சபை வச்சு நடத்துகிறோம். அது மனுஷீகத்தில். ஏன்னா அழைப்புன்னு வரும்பொழுது கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பவனே அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு தான் அந்த வசனம். கடைசி வரையும் இந்த ஊழியத்தை என்ன பண்ணணும் செய்யணும். ஒரு ஆத்மாவும் வந்தாலும் நான் செய்யணும். அடிக்கடி இந்த பாட்டை பாடுவேன். உலகமும் மாமிசமும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், உலகம் மாம்சம் என்ன செய்யும்? அழுகி நாற்றம் எடுத்தாலும் புழு வைச்சாலும் ஒன்றும் இல்லாமல் அப்படி கர்த்தர் வைக்க மாட்டார்.
அதை நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே வரவே வராது. நான் விசுவாசிக்கிறேன், என் ஓட்டத்தை கர்த்தர் ஜெயமாய் ஓடி முடிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் தரிசனம் ரொம்ப பெருசு. தரிசனம் நிறைவேறல என்றுக்காக வேண்டி நான் ஆண்டவர் மேலே நான் கோபப்படலை. என் தரிசனம்னா எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பரிசுத்தமாக வாழணும், எல்லாரும் ஜெபத்துக்கு வரணும், எல்லாம் ஆராதனைக்கு வரணும், எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், ஒழுங்காக சபைக்கு வரணும், நேரப்படி வரணும், 8:30 மணிக்கு கதவை பூட்டிடணும், எல்லா பிள்ளைகளும் உள்ளே வரணும். அதை தான் தகப்பன் விரும்புவாங்க. ராத்திரி 10 மணி ஆச்சுன்னா கதவை என்ன பண்ணிடணும்? பூட்டிடணும். அப்போ என்ன பண்ணணும்? பிள்ளைங்க பூட்டுறப்போ என்ன பண்ணணும்? பிள்ளைங்கள்லாம் அது நியாயம் இல்லையா? என் பிள்ளை எப்போ அவனாலும் வரட்டும். அது குடும்பமாகாது. எப்போ வேணாலும் வரும். எப்போ வரங்க தெரியாது. இன்றைக்கி சபைக்கு வருமா தெரியாது. வரல, ஒரு நல்ல பிள்ளை ஃபோன் பண்ணி சொல்லலாம், மம்மி என்னை தேடாதீங்க மம்மி, ஒரு 1/2 hour எங்கள் ஆஃபீஸில் என்ன பண்ணுது வேலை. அந்த பிள்ளை சொல்லும். அதனால் ஒழுக்கமுள்ள பிள்ளை சொல்லும், ஒழுக்கமுள்ள மகன் சொல்லுவான். அதெல்லாம் இப்போலாம் எதிர்பார்க்க கிடையாது. வருவாங்க போவாங்க, வருவாங்களான்னு தெரியாது. அது தகப்பனுடைய விருப்பம். தப்பா ரைட்டா அப்படி எதிர்பார்க்கக்கூடாதோ? இப்போ நீங்களே சொல்லுங்க, பாஸ்டர் அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க பாஸ்டர், நீங்கள் நல்லா இருங்க, நாங்கள் எப்போ வேணாலும் வருவோம், எப்போ வேணாலும் போவோம், சீக்கிரம் முடிங்க பாஸ்டர், நாங்கள் வீட்டுக்கு போனோம், நான் முடிச்சிடுறேன். கடைசி நாட்கள் இப்படி தான் இருப்பாங்க. அன்பு அவங்கள என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. சில நேரத்தில் ஆளை காணலைன்னா அப்படியே மனசு அப்படியே கொந்தளிக்கும். ஐயோ காணுமே, வரலையே, இவங்களாம் வரலையே, லேட்டாக வராங்கல்ல, இதே துக்கமாக இருக்கும். சே இப்படிலாம் நடக்குது. நேரத்தில் அப்படியே ராத்திரில உட்காந்து அழுவேன். என்ன ஆண்டவர், எத்தனையோ பேர் சொல்லப்பட்டார், இது யார் ஊழியம்? உங்கள் ஊழி தான் ஆண்டவர். ஆத்மா யாருது? உங்கள் தான் ஆண்டவர். அழைப்பு யாருது? உங்கள் தான். ஆனாலும் மனுஷத்தில் இருக்கிறோமே, என்ன ஆண்டவர். கரெக்டாக நேற்று கூட நான் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். 9:50 ஆச்சு. பாசமானமா லைட்லாம் ஆஃப் பண்ணுங்க, கேட் லைட் எரிஞ்சிட்ருக்கு, ஆஃப் பண்ணுங்க, வீடெல்லாம் பூட்டுங்க, எல்லாம் வந்தாச்சா, பிள்ளைங்களாம் வந்தாச்சா, எல்லாம் உள்ள. தப்பா ரைட்டாங்க கேட்குறது? 10 மணிக்கு முன்னாடி பூட்டுறது நல்லதா தப்பா? அப்போ 8:30 மணிக்கு கதவு தாப்புறது, சர்ச்சுக்கு கதவு தாப்புறது தப்பா ரைட்டா? தப்பு. நாங்கள் எப்போ வேணாலும் வருவோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஊழியக்காரண்ட வாஞ்சாது தான். உங்கள் ஒத்த காசு வேண்டாம், நீங்கள் தசம்பாங்க கொடுக்கலன்னு கூட பரவாயில்ல, அது நீங்களாச்சு கத்தராச்சு. நீங்கள் 10 ரூபா காணிக்கை போட்டுட்டு போனாலும் கூட பரவாயில்ல, அது எனக்கும் உங்களுக்கும் கத்தருக்கும் உள்ள காரியம். நீதியாக நடங்க, உத்தமனாக இருங்க, தேவனோடு நடங்க. அப்பொழுது கத்தர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார். அப்பொழுது உங்களுக்கு கத்தர் நீதியாய் உங்களை நடத்துவார். கத்தர் கைவிடவே மாட்டார். சங்கீதம் அது சரி, சங்கீதம் 37:31 வாசிக்கும் பொழுது 37:31 வாசிக்கும் பொழுது அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதே இல்லை. நீ தேவனோடு நடக்கும் பொழுது, when you walk with God, none of your steps shall slide not. நீ தேவனோடு நடக்கும் பொழுது உன் கால் பிசகாது, சுளுக்கு பிடிக்காது. சுளுக்குன்றது ரொம்ப கொடூரமானதுங்க. கால் உடஞ்சிட்டாலும் பரவாயில்ல, பிளேட் போட்டு ஓட்ட வச்சிடலாம். சுளுக்கு வந்துச்சுன்னு வைங்க, ஒன்றுமே பண்ண முடியாது, உரி விட்டால் அதிகமாகிடும். ரொம்ப கொடூரமானது சுளுக்கு. வேதனை இங்கே உச்சி மலையில் தலையில் வலிக்கும். ஆண்டவரோடு நடந்தால், when you walk with God, your steps will not slip, your foot will be safe. நீ ஆண்டவரோட கையை பிடித்து நடந்தால் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு கர்த்தர் உன்னை கரங்களில் ஏந்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. உத்தமன் தேவனுடைய வார்த்தையை நேசிப்பான், தேவனுடைய பாதையை நேசிப்பான். தேவனுடைய பாதையில் நடக்கும்போது கர்த்தர் உன் பாதத்தை என்ன செய்வார்? பாதுகாப்பார். உன் நடைகள் ஒன்றும் என்ன செய்வதில்லை? பிசகுவதில்லை. அடுத்தது, இந்த நீதிமான் எப்படிப்பட்ட நான் இருப்பான் என்றால், பாவத்தை வெறுக்கிறவனாக இருந்து
நீதியை விரும்புகிறவனாய் இருப்பான். நம்முடைய தேவன் அக்கிரமக்காரர்கள் ஒருவராய் எண்ணப்பட்டாரே ஒழிய அவருக்குள்ள எந்த அக்கிரமமும் இல்லை. பாவிகளில் ஒருவனாக அவர் மரத்திலே தூக்கப்பட்டார், ஆனால் அவர் பாவி அல்ல. மறுபடியும் சொல்லுகிறேன், அக்கிரமக்காரர்கள் ஒருவனாக எண்ணப்பட்டார், ஆனால் அவரிடத்திலே ஒரு அக்கிரமமும் இல்லை. அவர் பாவி என்று சொல்லப்பட்டு சபிக்கப்பட்டவராய் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக அவர் தொங்கினார். அவர் தொங்கினதினாலே அவர் பாவி அல்ல. நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்தார், நம்முடைய அக்கிரமத்திற்காக அவர் மரித்தார். தேவன் அவருடைய நீதியை சிலுவையில் வெளிப்படுத்தினார். அவர் ரத்தம் சிந்தி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அதனால் நீதியை கர்த்தர் எதிர்பார்க்கிற ஆண்டவர் என்ன எதிர்பார்க்க, நாம் அவருடைய பிள்ளைகள் ஒரு பொழுதும் பாவத்துக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சிக்கக்கூடாது, பாவத்தில் நம்ம வாழக்கூடாது. தேவன் நம்முடைய பாவத்திற்காக அவர் கரத்தை நீட்டி தூக்கி எடுத்து நம்முடைய பாவத்தை எல்லாம் ரத்தத்தினாலே கழுவினதுனாலே மறுபடியும் நான் போய் பன்னியை போல திரும்பவும் பாவத்தில் இருக்கக்கூடாது. திருமணம் ஆயிடுச்சு, ஆண்டுகள் பல முடிந்து விட்டது, இன்னொரு குடும்பம் செட்டப் பண்ணக்கூடாது, எட்டி பார்க்கக்கூடாது. திருமணத்துக்கு முன்னாலே உன் கற்பை கெடுத்து விடக்கூடாது. கற்பு என்பது ஈவன் ஆஃப்டர் யுவர் மேரேஜ் there is a virginity. Your virginity belongs to only one person. உடைய கற்பு ஒருவருக்கு மாத்திரம்தான். அந்த கற்பை it should not be shared among others. இந்த காரியம் இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் இது தவறு இல்லை என்று சொல்லுகிறது. Living together, Bible never encourages that. தேவன் பாவத்தை வெறுத்தார், பாவிகளை நேசித்தார். நாம் அக்கிரமக்காரத்திலே ஒருவனாக இருந்தோம், அவர் இரத்தத்தால் ஆண்டவர் நம்மளை கழுவினார், நம்மளை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். திரும்பவும் நம்ம இதில் செய்யக்கூடாது, பாவத்தில் போகக்கூடாது. அதுதான் சங்கீத காலம் சொல்கிறான். சங்கீதம் 5:5 வாசிக்கிறோம். சங்கீதம் 5:5 வாசிக்கிறோம். வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலைக்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். கர்த்தர் அக்கிரமக்காரர்களை எல்லாரும் என்ன செய்கிறார், வெறுக்கிறார். அக்கிரமக்காரர் ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. வீம்புக்காரர் ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. வீம்புக்காரர் கர்த்தரை பார்க்க முடியாது. The foolish shall not stand in the sight. Thou hatest all the works of iniquity. கர்த்தர் எல்லா இனிக்விட்டியும், எல்லா அக்கிரமத்தையும், எல்லா அசுத்தத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, அருவருக்கிறார். தேவ ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டிய நாம், தேவ ராஜ்யத்தில் நிலைத்திருக்க வேண்டிய நாம், நித்திய ஜீவனுக்குள்ளே போக வேண்டிய நாம் எப்படி இருக்க வேண்டும், நீதியை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இந்த நாட்களிலே அதிகமாய் கர்த்தருடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும். அதிகமான சோதனைகள், அதிகமான அசுத்தங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நீதிமான் எத்தனை பெரிய பாவம் வந்தாலும் பரிசுத்தத்தில் நிலைத்திருப்பான். நீதிமான் எத்தனை பெரிய புயல் அடித்தாலும் அவன் நிலைத்து நிற்பான். காரணம், அவனுடைய அஸ்திவாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே போடப்பட்டிருக்கிறது. He stands firm in the midst of the mighty storm. The storm hits his holy life. The great flood attacks his faith. Most of the stumbling stone fall on him, but he stands firm. Why? காரணம் என்ன? அவன் உறுதியாய் நிற்கிறான். காரணம் என்ன? அவனுடைய வேர் கிறிஸ்து மேல பற்றி இருக்கிறது. His root is been abide on Christ. அவனுடைய வேர் கிறிஸ்து மேல சூழ்ந்து இருக்கிறதுனாலே அதோட ரகசியம் என்ன? அவன் அசைக்கப்படுவது இல்லை. இந்த நாட்களில் சின்ன பிரச்சனை வந்து அசைஞ்சிடறோம். உடனே டிவோர்ஸ், உடனே சபையை மாத்து, உடனே இதுக்கு வேணாம், உடனே நான் அம்மா வீட்டுக்கு போறேன். நோ நோ, நாட் அட் ஆல். ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். அவருடைய நீதி என்ன? நீ உத்தமனா இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆராதனை இருக்கு, இன்னைக்கு நிறைய பேர் வரல. இன்னைக்கு இது போக போக இது மோசமாகும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா கம்யூனியன் மாத்திரம் எடுக்க வந்துடுவாங்க. இது அநீதி.
காலையில் வருகிறவர்கள் மாலை ஆராதனைக்கு வருவதில்லை. அது அநீதி, இது அக்கிரமம். இது சொல்வதற்கு சபையில் இன்னைக்கு ஆள் இல்லைங்க. ஏன்னா சொன்னால் கோச்சிப்பாங்கன்னு. என் வேலை நான் இருக்கிற வரைக்கும் சொல்லிகிட்டே இருப்பேன். அல்லேலூயா. தப்பா ரைட்டா? பிள்ளை காலை வேலைக்கு போயிடுச்சு, ராத்திரி அண்ணா வீட்டுக்கு வராது. அப்படி இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருடைய ஆலயம், தேவனுடைய மகிமையை காண வேணும். இது உயிர்த்தெழுந்த நாள். இது நாம் அக்கிரமக்காரர்கள் ஒருவனாய் காணப்படக்கூடாது. நாம் தேவனுடைய நீதியை செய்வதாக இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, உத்தமனாய் நடக்கிறவர்களுக்கு அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் சொல்லுங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அடுத்தது வாசிக்கிறோம், சங்கீதம் 3:3 வாசிக்கிறோம், கர்த்தர் என்ன செய்கிறார்? நீதியை. ஆனாலும் கர்த்தாவே, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். சங்கீதம் 3:3 ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும், நீர் என் கேடகமும், என் மகிமையும், தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். இந்த இக்கட்டான காலத்திலே நீதியை விட்டு விடாதபடிக்கு, சத்தியத்தை விட்டு விலகாதபடிக்கு, நீங்கள் எத்தனை தான் போராடினாலும், எத்தனை தான் நெருக்கப்பட்டாலும், கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ரெண்டாவது, கர்த்தர் உங்க தலையை உயர பண்ணுகிற ஆண்டவர். ஆமான், மொர்தெகாய், 2 பேருக்குள்ள ஒரு போட்டி. நீ என்னை வணங்குறது இல்லை, இவன் சொல்ல நான் உன்னை வணங்குவதில்லை. நாள் வந்தது, தூக்குமரம் செய்யப்பட்டது. ஆமான் ரொம்ப பெருமையாக நடக்கிறார். மொர்தெகாய் நீதியை செய்வதற்கு தான் ஜீவன் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவன் எடுத்த தீர்மானம், உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன்? வணங்க மாட்டேன். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர். இந்த நாட்களிலே தேவ ஜனமே, எத்தனை பெரிய பாவம் வந்தாலும், சின்ன பாவம் வந்தாலும், பெரிய பாவம் எப்படி வந்தாலும் சொல்லுங்க, நான் ஒரு நாளும் பாவத்துக்கு நான் ஊழியம் செய்ய மாட்டேன். என் சரீரத்தை தேவட ஆலயம் இது, நான் ஒரு நாளும் பாவத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். உட்கார்ந்து அழுங்க, ஆண்டவரே என்னால முடியலப்பா, ஜஸ்ட் வீப். ரெட்டுடுத்தி சாம்பல உட்காருங்க, உபவாச நாட்களை நேமிங்க, ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. Don't take any hesitate decision. ஒரு பயங்கரமான முடிவை எடுத்துடாதீங்க. எனக்கு வேணான்னு போயிடாதீங்க. ரொம்ப சிம்பிளா, எனக்கு இது வேண்டாம். இதுதான் பிசாசுடைய தந்திரம். மொர்தெகாய் ரெட்டுடுத்தி சாம்பல் உட்கார்ந்தான். ஆமானுடைய தலை மூடப்பட்டது, நீதிமானுடைய தலை உயர்த்தப்பட்டது. மொர்தெகாயை கர்த்தர் அவன் ராஜா மூலமா குதிரையில் உட்கார வைத்து அவன் தெருவாய் கொண்டு போய் சொல்கிறான், இவன் ராஜாவுக்கு அடுத்தபடியாய் மேன்மையானவன், இவன் ராஜாவுடைய உயிரை காப்பாற்றினவன், இவன் அநேக காரியத்துக்கு தேசத்துக்கு அதிபதியாய் கர்த்தர் உயர்த்தினதை அவன் கர்த்தர் வெளியரங்கமாய் மாற்றுவார். கர்த்தர் உன் தலையை உயர பண்ணுகிற தேவன். யாருடைய தலை உயரும்? நீதியாய் நடந்தவன், உத்தமனாய் நடந்தவன், தேவனோடு நடந்தவனுடைய தலையை கர்த்தர் உயர பண்ணுவார். முதலாவது காரியத்தை பார்த்தவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் உன் தலையை உயர பண்ணுவார். கடைசியாக கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலன் கொடுத்து, கர்த்தர் தம் ஜனத்துக்கு சமாதானம் அருளி, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். உத்தமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். God gives strength, God will give peace, and God will bless his people. He is a God of justice. He is a God who loves righteousness. தேவன் உத்தமத்தை விரும்புகிற தேவன், தேவன் நீதியை விரும்புகிறவர். அவர் ஒரு நாளும் தமது ஜனங்களை கைவிடவே மாட்டார். தேவன் பலன் கொடுப்பார், தேவன் சமாதானம் கொடுப்பார், கர்த்தரே அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எபேசியர் 3:14 வாசிக்கிறோம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் பலப்படும் பொழுது பாவத்தை நீங்கள் ஜெயிப்பீர்கள். The Holy Spirit says, according to the riches of his glory, to be strengthened with the mighty by his spirit in the inner man. The inner man has to be strengthened. உள்ளான மனிதன் அவன் பலப்பட வேண்டும்.
அப்பொழுது வெளிப்புறமான மனுஷன் ஜெயிக்கிறனாக இருப்பான். ஹல்லேலூயா. பாவம் வந்தாலும் அது அவனை அணுகாது, பாவம் உங்களை ஆளுகை செய்யாது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. கர்த்தர் நீதியை விரும்புகிற தேவன், பரிசுத்தவான்களை காப்பாற்றி அவர் நித்தமும் அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிப்போம். நீதிமானை கர்த்தர் எப்படி செய்கிறாரு? நீதிமானுக்கு என்ன கர்த்தர் என்ன செய்கிறாரு? செய்வதெல்லாம் வாய்க்கும், ரைட்டு. கர்த்தர் தலையை உயர்த்துவார், பலன் கொடுப்பார், சமாதானம் கொடுப்பார், கர்த்தரை ஆஸ்வதிப்பார். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலனடைய செய்வார். யார் நீதிமான்? அதை முட்டுட்டுமே. நீதியும் உத்தமனும் தேவனோடு நடந்து இன்னசென்டா இருக்கிறவன், தேவனுடைய வார்த்தையை விரும்புகிறவன், எத்தனை பாவம் வந்தாலும் பரிசுத்தத்தில் நிலைத்து இருக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறவன், அவர்கள் தான் நீதிமான். அல்லேலூயா. நிச்சயம் கர்த்தர்களை இந்த வார்த்தையின்படி நடத்துவார். கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலன் கொடுத்து கர்த்தர்களுக்கு சமாதானம் தந்துள்ளி அவளை ஆசீர்வதிப்பார். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்குவார். எல்லாம் கண்களை முடி ஜெபம். ஆண்டவரே, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கொடுத்தது. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் தங்குவான்? ஆண்டவரே, தகப்பனே, உத்தமனாய் நடந்த, நீதியாய் நடந்த, ஆண்டவரே தேவனோடு நடந்த நோவாவை போல ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன். எல்லாம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இன்றையோடு இந்த வார்த்தை முடிந்தது அல்ல. கர்த்தருடைய வருகை மட்டும் இந்த வார்த்தை உங்களோடு இந்த காதில் இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நோவாவுக்கோ 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 எனக்கோ எனக்கோ என் குடும்பத்துக்கோ என் பிள்ளைகளுக்கோ என் கணவனுக்கோ என் மனைவிக்கோ என் பெற்றோருக்கோ என் உடன் சகோதரர்களுக்கோ கிருபை கிடைத்ததா? கிருபை இருக்கிறதா? கிருபை கிடைக்குமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவரே, தகப்பனே, ஏதோ வந்தேன் போனேன் பாட்டை பாடினேன், காணிக்கையை போட்டேன், ஏதோ வீட்டுக்கு போகிறேன், சமைச்சேன், சாப்பிட்டேன், தின்னேன் அப்படி இல்லைங்க. கர்த்தர் உத்தமத்தை விரும்புகிறார், நீதியை கர்த்தர் விரும்புகிறார், நியாயத்தை கர்த்தர் விரும்புகிறார், செம்மையானதை கர்த்தர் விரும்புகிறார், அக்கிரமத்தை கர்த்தர் வெறுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, வருகையில் போனோம், வருகையில் நாம் போனோம், கைவிடப்படக்கூடாது. ஐயோ, நான் எங்கேயோ பூமியில இருந்துடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்ட நீர் ஆண்டவரே, நானும் ஒருவனா அக்கிரமனா இருக்கக்கூடாது அப்பா. எல்லாம் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில உண்டாகட்டும், ஒரு பரிசுத்தம் எனக்குள்ள உண்டாகட்டும், எனக்குள்ள ஒரு நீதி உண்டாகட்டும். நான் எல்லாத்துலையும் நான் பர்ஃபெக்ட்னு சொல்லாதீங்க, ஒரு நாளும் சொல்லாதீங்க நான் எல்லாத்தையும் நான் ஜெயிச்சிருவேன், எல்லாத்தையும் நான் பரிசுத்த படித்தேன்னு சொல்லாதீங்க. ஆண்டவரே, எனக்கு கண்களுக்கு கிருபை வேணும் ஆண்டவரே, என் கால் சிக்கொள்ளாதபடி காத்துக்கொள்ள ஆண்டவரே. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ ஆண்டவரே இக்கட்டுகள், ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி வா, என்னோடு கூட நட, என்னோடு கூட நட. ஹல்லேலூயா. என் கரத்தை பிடிச்சிக்கோ, என் கையை பிடிச்சிக்கோ, என் வார்த்தையை கேளு, என் வசனத்தை வாசி, என் வசனத்தை தியானி, முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணு, என் சமூகத்துக்கு வா, நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை நடத்துவேன், எல்லா உலக ஆசீர்வாதங்களுக்கு மேலான ஆசீர்வாதங்களை உனக்கு நான் கொடுப்பேன், உன் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் மேன்மையாக இருப்பாங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. ஒரு நாள் உங்க பிள்ளையை கொண்டு போய் உலக பிள்ளைகளை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. அவன் எப்படி இருக்கிறான் பாரு, இவன் எப்படி இருக்கிறான் பாரு. கர்த்தர் கொடுத்த பிள்ளையை கர்த்தரத்துல ஒப்பு கொடுங்க, அவர் நீதியாய் செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை இங்க ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்கலாம். ஒருத்தனை பக்தியே இருக்காது, அவன் நல்லா இருப்பான். இன்னொருத்தன் நல்லா ஜெபம் பண்ணுவான், ஜெபம் பண்ணி எப்போதுமே ஆண்டவரோட இருப்பான். அவன் லைஃப் கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும். இந்த ஜெபிக்கிறவன் பிள்ளைகள் நல்லா பார்த்துங்க, நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்குறேன். ரொம்ப துருத்துருன்னு இருக்கான் பாருங்க, அவனை தான் பேரண்ட்ஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஜெபிக்கிறவனை ஒரு நாள் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், கர்த்தர் உன்னை எல்லாவற்றுக்கும் மேலாக வைப்பார். உன்னை தள்ளின பெற்றோர் கையில் உன் கையில் ஒப்பு கொடுப்பார். எந்த தகப்பன், எந்த தாய் உன்னை வேணான்னு சொல்லி உன்னை அற்பமாய் நினைச்சாங்களோ, அந்த பெற்றோர் தான், உங்க அப்பா தான் உன் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார்.
இதை நான் பல வீட்டில் பார்த்துருக்கிறேன். தேவ ஜனமே, வாலிப தம்பி தங்கச்சி, நீ எதை விட்டாலும் கர்த்தரை விட்டுறாத, எதை விட்டாலும் வேதத்தை மறக்காத, எதை விட்டாலும் ஜெபத்தை விட்டுறாத. கர்த்தர் உன்னை பலப்படுத்தி, கர்த்தர் உனக்கு சமாதானம் கொடுத்து, கர்த்தர் உன்னை மேன்மையாக ஆசீர்வாதமாய் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிங்க? கரணத்தை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இது நிச்சயம் நடக்கும், கர்த்தர் செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். தாவீது தள்ளப்பட்டான், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அதே தாவீதை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாகவும் இஸ்ரவேலுக்கு நட்சத்திரமாக வைத்தார். கர்த்தர் இதை தீவிரமாய் கர்த்தர் இதை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் இன்னும் ஜெபிக்கட்டும், பரிசுத்தமா இருக்க இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இன்னும் கிருபை கொடுப்பாராக. பரிசுத்தத்துக்கு வாஞ்சிக்கிறவர்கள் இன்னும் கர்த்தர் பரிசுத்தத்தை கொடுப்பாராக. பலத்தின் மேல் பலனை கர்த்தர் கொடுப்பாராக. சமாதானத்தின் மேல் சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பாராக. கர்த்தர் உங்க தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பாராக. Surely goodness and mercy shall follow all the days of your life. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பரலோக பிதாவே, கொடுக்கப்பட்ட நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமையின் பிரசன்னம், ஆசீர்வாதம், பலன், சமாதானம் உண்டாகட்டும். எப்படி நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்தது போல எங்களுக்கு உங்க கண்ணில் கிருபை கிடைக்க உதவி செய்யும். மகிமையெல்லாம் உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.